ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷனில் இது என் சமையலறை பகுதி. இந்த வீடியோவில் நம்ம பீட்ரூட் ரவா கேசரி எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ரவை, நான் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அப்புறம் காஞ்ச திராட்சை, முந்திரி, தேவையான அளவுக்கு நெய். இப்போ நான் கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு கேஸை ஆன் பண்ணியிருக்கிறேன். நெய் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம முந்திரியையும் திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையை விட நமக்கு முந்திரி வறுபடுறதுக்கு கொஞ்சம் டயர்டுக்கும் இல்லையா, அதனால் நான் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கிறேன். அது ஒரு பாதி வறுபட்ட பிறகு நம்ம திராட்சையை அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். முந்திரி கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு அதோடு நம்ம திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்னால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. நம்மளோட வயிறு செரிமான பிரச்சனைகள்லாம் இது சரி பண்ணும். நம்மளோட செரிமானத்தை இது மேம்படுத்தும். பாருங்கள், இப்போ திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. நல்லா ரெண்டுமே சேம் டயத்தில் வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் இதே நெய்யிலையே நம்ம ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடையில் வறுத்த ரவை தான் வாங்கியிருப்போம். ஏன்னா இப்போ கடையிலேயே வறுத்த ரவை தான் கிடைக்குது இல்லையா. இப்போது அதே ரவையை நம்ம நெய்யில் இன்னொருக்காவும் வறுத்துக்கலாம். அப்படி செய்யும்போது நமக்கு அந்த கேசரியோட டேஸ்ட் நமக்கு இன்னும் அதிகரிக்கும். அதனால் நம்ம நெய்யிலையும் ஒருக்கா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்னால் நமக்கு நிறைய நன்மை இருக்குது. நம்ம 1 கப் பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3.4 கிராம் ஆஃப் ஃபைபர் கிடைக்குது. நமக்கு ஃபைபர் இருக்கிறதுனால தான் நம்மளோட செரிமானத்துக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா, அதே கடாயில் நம்ம ரவையை எடுத்துகிட்டு அதே கடாயில் நம்ம 1 கப் ரவை எடுத்துருந்தோம்னா 3 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ பீட்ரூட் கேசரிங்கிறதுனால நான் ஒரு பீட்ரூட்டை நல்லா சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். அது 3 கப் சாறு, பீட்ரூட் சாறு நம்ம சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் நமக்கு உடற்பயிற்சி செய்யும்போது நம்மளோட இரத்த ஓட்டத்தையும் அது நமக்கு அதிகரிக்கும். 1 கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி. இப்போ நம்ம ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். ரவை நல்லா வெந்து வந்த பிறகு தான் நம்ம சீனியை சேர்க்கணும். அப்புறம் நம்மளோட இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கும் பீட்ரூட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கெலாம் நீங்கள் மேக்ஸிமம் அவங்களோட லஞ்சில் நீங்கள் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வேறு வகையில் நம்ம பீட்ரூட்டை சேர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நட்ஸையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரவை நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி ரவை கெட்டியாக வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம சுகரை ஆட் பண்ணணும். இந்த நேரத்தில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப் ரவை எடுத்துருந்தோம்னா அதுக்கு 1.5 கப் வரைக்கும் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்கெலாம் 1 கப்பு சீனியே போதுமானதாக இருக்கும். பிள்ளைங்க அதிகமாக சுகர் அதாவது இனிப்பு சேர்ப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு நம்ம 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1.25 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சுகர் சேர்த்த உடனே நமக்கு நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி நல்லா பார்க்க ஜாம் மாதிரி இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம கலர் பொடி சேர்க்காமலே ஒரு ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் கேசரி நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா பபிள்ஸ் ஆகி நல்லா வெந்துக்கிடும். நேரம் ஆக ஆக இதுவும் நல்லா கட்டி ஆகி நல்லா சுருண்டு வரும்.
இந்த நேரத்தில் மேலும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் பொடி சேர்க்கலை. எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. நான் இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கெலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆரோக்கியமான சுவையான பீட்ரூட் ரவா கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இனி ஒரு வீடியோவில் உங்களை வேறொரு சமையலில் சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.